போப் ஆண்டவருக்கு ஜெயங்கொண்டம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் மெழுகுவத்தி ஏந்தி பாதிரியார்கள், கன்னியாஸ்திரி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பொதுமக்கள் மௌன அஞ்சலி. ஜெயங்கொண்டம் அண்ணா சிலையில் தொடங்கிய ஊர்வலம் பேராலயத்திற்கு வந்து சிறப்பு திருப்பலியில் போப் ஆண்டவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி ஏராளமானோர் மரியாதை செலுத்தினர். கர்த்தருக்கும் திருசபைக்கும் சேவை செய்து வந்த போப் ஆண்டவரின் உயிர் கடந்த 21ஆம் தேதி பிரிந்தது. உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போப் ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த புனித பாத்திமா அன்னை கிறிஸ்தவ ஆலயத்தில் இன்று போப்பாண்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அண்ணா சிலைக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தை ஜான் கென்னடி தலைமையில் பங்கு பேரவைத் தலைவர் வியாகுளம் முன்னிலையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மெழுகுவத்தி கைகளில் ஏந்தி மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அண்ணா சிலையில் இருந்து துவங்கிய மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் பாதிரியார்கள், கன்னியாஸ்திரி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி மௌனமாக அமைதி ஊர்வலம் சென்றனர். ஊர்வலமானது ஜெயங்கொண்டம் 4 ரோடு, தாப்பழூர் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக பின்னர் புனித பாத்திமா அன்னை ஆலயத்திற்கு வந்து முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த போப்பாண்டவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மக்கள் அனைவரும் மெழுகுவத்தியை வைத்து புகழஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் போப்பாண்டவருக்கு சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது.